வச்சு பார்க்கும்போது இந்த சுவரன்மாறன் இருக்கார்ல, இவருடைய தமிழ் பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதையும் நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழ் மீது கொண்ட பற்றுனால தமிழுக்காக முதல்ல மெய்கீர்த்தி எழுதிய மன்னர் இவர் தான். மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன தெரியுமா? உண்மையான புகழை பாடுவது. தமிழுக்காக உண்மையான புகழை பாடி தமிழை சிறப்பித்து புகழ்ந்தவர் தான் பேரரசர் பெரும்பிடுகு எனும் சுவரன்மாறன் முத்தரையர். சோ முதலில் தமிழுக்காக மெய்கீர்த்தியை எழுதிய மன்னரும் இவர் தான், தன் புகழுக்காக மெய்கீர்த்தி எழுதிய மன்னரும் இவர் தான். அப்படி முதல் வெண்பாவா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? பால் கொண்ட செவ்வாய் விளைய மொழி பருவத்து முன்னம் வேல் கொண்ட மாறன். ஒரு சில வார்த்தைகள் அழிஞ்சிருக்கு. இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பால் குடியை மறந்து மொழி பேச தொடங்கிய அந்த காலத்திலேயே தன் கையில் வேலை எடுத்து போர் புரிந்தவர் தான் இந்த சுவரன்மாறன். அதுவும் சாதாரணமா சிற்றரசர்கள் இல்லைங்க, சேரர்களை எதிர்த்து அவருடைய தலைநகரான வஞ்சிக்கே சென்று அங்க போய் சேரர்களை அடிச்சு வெற்றி வாகை சூடியிருக்காரு. அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய மன்னனா இருந்திருக்கணும். ஆய்வாளர்கள் சொன்ன மாதிரி குறுநில மன்னர்னால இது முடியுமா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும். இவர் செய்த அனைத்து போருமே பேரரசர்களான சேரர்களையும் பாண்டியர்களையும் எதிர்த்து தானே தவிர குறுநில மன்னர்களை எதிர்த்து கிடையாது. சோ இப்படி இது அழிந்தியூர்ல நடந்த ஒரு போரை பத்தி சொல்லுது. இந்த அழிந்தியூர்ல சுவரன்மாறனை எடுத்து வந்த போர்ப்படைகள் ரத்தமும் சதையுமாய் அந்த நிலத்துல சிவந்த வானம் போல கிடக்கு. அந்த சிவந்த வானத்தை அவருடைய பெரும் படைகளான யானைப்படைகளை கொண்டு உழுதாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லு. ஸோ அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய யானைப்படைகளை கொண்டவரா இருக்காரு அப்படின்னு பாருங்களேன். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவர் குறுநில மன்னர் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லவா? இந்த இடத்துல பாண்டியர் மன்னன் ரணதீரன் இருக்கார்ல, ரணதீரனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரணதீரன் அப்படிங்கிறவரு சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் என ஆய்குடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சாகசக்காரன் தான் இந்த கொச்சடையன் ரணதீரன் அப்படிங்கிறவர். இந்த ரணதீரனையே கிபி 710 தன்னுடைய வேளால் குத்தி கொன்றவர் தான் சுவரன்மாறன். இப்படி மிக பெரும் வீரனையே கொண்டிருக்காரு. அப்படின்னா இவர் எப்படி குறுநில மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எல்லாமே திட்டமிட்டு மறைக்கப்படுறதுதான். ஒரு தமிழ் மன்னன் கண்டிப்பா சிறப்பா வாழ்ந்தான் அப்படிங்கிறத சொல்லவே கூடாது அப்படிங்கிறத கங்கணம் கட்டி மறைக்கப்பட்டது தான் இந்த வரலாறு. இதுதான் உண்மையான சோழ மன்னனான சுவரன்மாறனுடைய வரலாறு.